அது ஒன்று மட்டும், இது மட்டும்தான். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஓகே, அதான் பண்ணு. நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, நாம் வாசித்த நற்செய்தியின் பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36 44 வரை. மத்தேயு 24 36 44 வரை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியாது, குமாரனும் கூட அறியாது. நோவாவின் நாட்கள் எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வருகையும் எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான நாட்களில் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரை ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படியே மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். அப்பொழுது வயலில் 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் கொண்டு போகப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். எந்திரம் அரைக்கும் 2 ஸ்திரீகள் இருப்பார்கள், ஒருத்தி கொண்டு போகப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஆகவே உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று உங்களுக்கு தெரியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாதபடி விழித்திருப்பான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் என்றார் என்பது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் திரு வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உடைய 2வது வருகைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள இந்த செய்திகளுக்கு துணையாயிருக்கிறது. அடியனை மாதிரி பேசி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னதைப் போல வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய திருச்சபை ஆண்டினுடைய துவக்கம். அடுத்த கிறிஸ்தவ பண்டிகையினுடைய கடைசி ஞாயிறு வரையில் அது தொடரும். இன்று தொடங்குகிற இந்த வருகையின் முதல் ஞாயிறிலிருந்து நம்முடைய நற்செய்தி பகுதி பிரசங்க பகுதியாக அமைக்கப்படும். அப்போ நற்செய்தி பகுதியை வாசிக்கும் போது நாம் எழுந்து நின்று வாசிப்பது வழக்கம். ஏனென்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு செய்தி. அவர் பேசின வார்த்தைகள், அவர் நடத்தின அற்புதங்கள், அதை நாம் நினைவில் கொண்டு இயேசு ஆண்டவர் தன்னுடைய இறுதி நாட்களில் சில காரியங்களை குறித்து மக்களுக்கு போதனை செய்கிறார். பல விஷயங்களை சொல்லுகிறார். அதில் குறிப்பாக இங்கே நிறைவு காலம் அல்லது இறுதி காலம் குறித்து போதனை செய்கிறார். மனுஷகுமாரனுடைய 2வது வருகை குறித்த போதனையை அவர் மக்களுக்கு பேசுகிறார். ஏனென்றால் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த உலகத்தில் பிறந்து மரித்து அவர் உயிரோடு எழுந்து நம்மை விட்டு பிரிந்து போகிறார் என்பதை அவர்களுக்கு சொன்ன போது அவர்களுக்கு வியப்பாக இருந்தது. ஒரு மனிதன் பிறப்பதும் மரிப்பதும் சாதாரண விஷயம்தான். ஆனால் உயிர்த்தெழுந்து இவர் போகிறேன் என்று சொல்லுகிறார், திரும்பவும் வருகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி இவர் வர முடியும் என்ற ஒரு ஐயப்பாடும் கேள்வியும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நான் நிச்சயமாய் வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை கடவுளுக்கு தெரியும், குமாரனுக்கு தெரியும், அங்கே இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாதுன்றது. அந்த அளவுக்கு அவருடைய வருகையை கடவுள்
ஒரு ரகசியமாக வைத்திருக்கிறார். இயேசு ஆண்டவரே சொல்றார், அவர் எப்படி வருவார், தன்னுடைய வருகையை குறித்து தானே சொல்லுகிற ஒரு செய்தி இங்கு பாருங்க. ஒரு திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் என்று சொல்றார். திருடன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம சொல்லிட்டா வருவார். அப்படி சொல்லிட்டு வந்தா நாம உஷாரா இருக்க மாட்டோமா? நகை பணம் எல்லாம் மூட்டையை கட்டி தலைமாட்டிலே வச்சுக்குவோம். திருடன் நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நல்வரவாக எங்க வீட்டுக்கு நீ வர்றது நல்வரவாக்குன்னு சொல்லுவோமா? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணுவோம், பவுல் சர்க்கிளை கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திடுவோம், பிடிக்கிறதுக்கு கேமரா செட் பண்ணிடுவோம், எல்லாம் செய்வோம். அந்த விதமாய் வரப்போகிற ஒரு திருடனுக்கு நம்ம எவ்வளோ அலர்ட்டா இருக்கோம் இல்லையா? அதை போல ஆண்டவருடைய வருகைக்கும் அவருடைய நாளை குறித்தும் அவருடைய வருகையிலே நடக்கிற இறுதி நாட்களுடைய நிகழ்வுகளை குறித்தும் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இயேசு கொடுக்கிறார். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணுக்கு கல்யாணத்துக்கான ஆயத்தங்களை செய்கிற பொழுது நாள் கிட்ட நெருங்கி வரும்போது அந்த குடும்பத்தார் படுகிற அவஸ்தைன்னா உங்களுக்கு தெரியும். பத்திரிகை அடிக்கணும், நகை எடுக்கணும், துணி எடுக்கணும், யாராருக்கு துணி எடுக்கணும், என்னென்ன செய்யணும், எவ்வளோ பட்ஜெட்டு, சாப்பாடு சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஆயத்தப்படுத்துவோம். இது ஒரு மணமகளுக்கோ மணமகனுக்கோ நாம் செய்கின்ற ஒரு தயாரிப்பு, ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு தலைவர் வராருன்னு வச்சு ஊருக்கு, இத்தனாம் தேதி இந்த மாதத்துல இத்தனாம் தேதி வராருப்பா அப்படின்னு ஒன்று அவருடைய வருகையை ஆயத்தப்படுத்துவதற்கு போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. தலைவர் இத்தனாம் தேதி வராது, இங்கே வராது, இந்த இடத்துல வராது, ஆயத்தமாக இருங்க, இன்னும் நாள் இருக்குன்னு நினைக்காதீங்கப்பா, நெருங்கிச்சு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்துது. இப்படி ஒரு குழந்தை பெறுகிற ஒரு பெண் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறவள் இந்த குழந்தை எப்போ பெற்றெடுக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு தயாரிப்புக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்வார். பல்வேறு கஷ்டங்கள் வருமே, ஆனால் அதை தன்னை தயார்படுத்திக் கொள்வார், பெற்றெடுப்பதற்கான தயாரிப்பு. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்றது. அவருடைய வருகையிலே நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக அவருடைய வார்த்தைகள் இங்க முதல் 2 வசனங்களை நமக்கு கொடுக்கல, ஆனா அங்க ஒரு அத்தி மரத்தை பற்றி சொல்றாரு. இந்த அத்தி மரம் அது இளங்கிளை துளிர்க்கும் போது, வசந்த காலம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மரத்துல இருக்கிற இலையெல்லாம் கீழே கொட்டிருக்கு. அப்ப கொட்டி முடிச்ச உடனே மறுபடியும் அது துளிர் விடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வசந்த காலம் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம். அதை போல இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், நம் கண்முன்பாக நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பாருங்க. ஒவ்வொரு தேசமும், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு வீடும் அநியாயத்தின் உச்சகட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக நீங்கள் இலங்கை தேசத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வரலாறு காணாத அளவுக்கு மழை வெள்ளத்தினால அந்த நாடே சின்னாபின்னமாகி இருக்கிறது. நம்முடைய நண்பர் கூட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கண்ணீரோடு அழுது அவர் அனுப்பியிருக்கார். ஏறக்குறைய நம்முடைய திருச்சபை சார்ந்த பல குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தரவில் நிற்குது. நாங்கள் போய் வந்த கிராமங்களே இல்லை இன்னைக்கு. அந்த கிராமங்களில் இருந்த வீடுகளே இல்லை. ஏறக்குறைய ஒரு 200 வீடுகள் அங்கே இருந்துச்சு. அந்த 200 வீடு அடிச்சுன்னு போயிடுச்சுன்றாரு. மக்கள் மட்டும் கொஞ்சம் மேலே வந்ததுனால தப்பிச்சுட்டாங்க, உயிர் தப்பிச்சுட்டாங்க. பலர் உயிர் இழந்திருக்கிறார். அப்ப என்ன நடக்கிறது? இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை சீற்றம் அங்கே வந்துனே இருக்கு. அடுத்த செய்தி வருது, சுமித்ரா பகுதியில் ஒரு நிலநடுக்கம், சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 70 அடி உயரத்துல அலை வரப்போகுது, எல்லாம் நீங்க உள்ள போயிருக்கோம், பயிர் அறிவிப்பு கொடுக்குறாங்க தேசத்துல. இப்ப தமிழ்நாட்டை தாக்கி கொண்டிருக்கிறது. நாம கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கிறோம்னு நினைக்கிறோம், நமக்கு தெரியல இந்த கஷ்டம்.
கடற்கரை பட்டணங்கள். அப்போ இயற்கையின் அழிவுகள், நாமே உண்டாக்கிக் கொள்கிற போர், சண்டைகள், வெடிகுண்டு கலாச்சாரம், துப்பாக்கி சூடு, பயங்கரவாத தீவிரவாத காரியங்கள், மக்களை கொன்று குவிக்கின்ற அரசாங்கங்கள், இராணுவம், இப்படி பல காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற, எல்லாமே அழியும், எல்லாமே அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாதுன்றார். அந்த வார்த்தை நிறைவேறி தீரும். முந்தைய அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 23ஆம் அதிகாரத்துல 24 நீங்க எடுத்துங்க, 21 எல்லாம் இன்னும் நிறைய சொல்ற, லூக்கா 21 எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆபத்துகளை பற்றி சொல்றாரு. இங்க சொல்றாரு, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் அந்தகாரப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? பூமியில எதுவுமே கிடையாது, எவ்வளவுதான். சூரிய ஒளியினாலேதான் மரம் செடி கொடிகள் இருக்கிறது. சூரிய ஒளியினாலேதான் நாம் சுவாசத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் இருக்கிறது. சூரிய சக்தியினாலதான் நிறைய அசைவுகள் நடக்கிறது. எதுவுமே இல்லாம போயிடும். சந்திரன் தன் ஒளியை கொடாதிரும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். எவ்வளவு பெருசு நட்சத்திரம் இருக்கு தெரியுமா? ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? சூரியனை போல அது நம்ம கண்ணு எப்படி தெரியுது? குட்டி குட்டியா தெரியுது. ஒவ்வொரு சூரியனும் பூமியில விழுந்தா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு சக்தி. அந்த நட்சத்திரங்கள் மோதிச்சன பூமி மேல க்ளோஸ். அதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்கான வானத்தின் அடையாளங்கள். ஆகினாலே வரப்போகிற இந்த ஆண்டவருடைய வருகைக்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா நாம் என்ன செய்வோம்? வருகை ஞாயிறு ஆரம்பிச்ச உடனே நம்ம எதற்கு தயார்படுத்திக் கொள்வோம்? கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சாச்சு, அடுத்து என்னென்ன அலங்காரம் பண்ணணும் ஆலயத்துக்கு, அதுக்கு வீட்டுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணணும், வெள்ளை அடிக்கணும், பெயிண்டிங் பண்ணணும், துணி எடுக்கணும், எந்த கடையில் எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும், இதெல்லாம் பட்ஜெட் போட்டு இந்த மாசத்தினுடைய வரவு செலவு கணக்குல எல்லாம் எல்லாத்தையும் சுருக்கி 4 வாரம் கறி எடுத்து நிறுத்து, 4வது வாரம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் எடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு தயாரிப்பு பண்ணி இந்த ஸ்வீட் பண்ணலாம், அந்த பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், நம்ம தயார்படுத்திக் கொள்ள. எதற்கு? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சி. ஆனால் அவருடைய வருகை காலம், அவருடைய வரப்போகிறார் என்பதனுடைய அடையாளத்தை நாம் எப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கையின் காலமாக இருக்கும். ஏன்னா இந்த அழிவு நமக்கு பயம் இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் காலம் நம்மை சந்திக்க போகிறது. அதற்கான அடையாளம் தான் முதல் மெழுகுவர்த்தி. என்ற தலைப்புல நம்பிக்கையின் அடையாளமாய், நம்பிக்கையின் ஒளியாய் இயேசு ஆண்டவர் வரப்போகிறார். அன்பானவர்களே, 3 நமக்கு வாசித்த அந்த பழைய ஏற்பாடு, நிருப பகுதி, இந்த சுவிசேஷ பகுதி, இது 3ஐயும் நீங்கள் தொடர்ந்து ஒருங்கிணைத்து படித்து பாருங்கள். அவருடைய வருகை பற்றிய செய்திகள் அதில் தெளிவாக இருக்கிறது. எப்பொழுது நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில், எப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில, எப்பொழுது நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டிய நிலையில, எப்பொழுது நாம் விழிப்பாய் இருக்க வேண்டிய நிலையில கடவுள் நம்மை தயார்படுத்த விரும்புகிறார். அன்பானவர்களே, நினையாத நேரத்தில் திடீரென ஆண்டவர் வருவார். திடீர்னு வருவார். எப்படின்னு தெரியாது நமக்கு. ஒருவேளை வேஷம் மாறி வரலாம். நீங்க நினைச்சிருக்கிற போட்டோல அழகா அப்படி தாடி விட்டுன்னு அப்படி நிற்கிறாரு ஏசாமி, அவர் தான் நீங்க நினைச்சுக்கலாம். எப்படி வருவாருன்னே தெரியாது. நோவாவின் காலம் எப்படிப்பட்ட காலமா இருந்தது நமக்கு தெரியும். மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள், கடவுளுடைய வார்த்தையை அசத்திப்படினார்கள்.
எப்பா நீங்க மனமார்ந்த இப்படி தப்பு பண்ணாதீங்க போய் நோவா சொல்றாரு. அசட்டை பண்றான், கடவுளுடைய வார்த்தை அசட்டை பண்றான், கேலி பண்றான். வேலையை கட்ட ஆரம்பிக்கிறாரு, இன்னும் அதிகமா கேலி பண்றான். குடித்து புசித்து மகிழ்ச்சியோடு வாழ்கிறான். இயேசுவின் காலத்துல கூட அதுதான் நடந்தது. இரண்டாவது வருகைன்னு சொல்லிட்டாரு, பவுல் சொல்லிட்டாரு. அவர் வராருன்னு சொன்ன உடனே வேலைக்கு போறதை நிறுத்திட்டாங்க, சம்பாதிக்கிறதை நிறுத்திட்டாங்க, குடும்பத்தை பார்க்கறதை நிறுத்திட்டாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் தான் வரப்போறாருல்ல, எதுக்கு நம்ம வேணா இதெல்லாம் செய்யணும், அவர் வந்து நம்மளை பரலோகத்தை எடுத்துன்னு போயிடுவார். அதுக்கான ஆயத்தத்தை நம்ம செய்யலையே, அவரோடு போவதற்கான ஆயத்தத்தை நாம் செய்யல. தவறான காரியங்களை நாம் செய்கிற பொழுது, கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அசட்டை செய்து அசுத்தமான ஒழுக்கமற்ற காரியங்களை செய்கிற பொழுது பெருவெள்ளம் தண்டனையாய் கொடுக்கப்பட்டது. மாறிக்கொண்டு போனது என்றார். எல்லாம் மூழ்கி போனார்கள். நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது, மற்றவர்கள் எல்லாம் தண்ணீரிலே மூழ்கி போகிறார்கள். ஜலப்புரளை எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? திடீர்னு வந்துச்சு, எல்லாரையும் மூழ்கடிச்சிச்சு. அது போலதான் அவருடைய வருகை போன்றார். ஜலப்புரளையும் போல நான் வருவேன், நீங்கள் மனமகிழ்ந்து களியாட்டமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்த நாட்கள் வெள்ளத்தில் மூழ்கி போகும். எல்லாம் போச்சு. எதிர்பாராத நேரத்தில் அவர் வரப்போகிறார். அழிவும் நியாயத்திற்கும் நடக்க போகுது. ஆகினாலே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அதை விட பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? அவருடைய வருகை பிரிவை ஏற்படுத்துன்றார். வயல்ல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு போயிடுவார், ஒருத்தர் அங்கேயே இருப்பான். 2 பெண்கள் மாவு அரைச்சுன்னு இருக்கிறாங்க, ஒரு பெண்ணை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெண்ணை அங்க விட்டுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கீழ்ப்படியில் உள்ள மக்களை அவரோடு அழைத்து செல்வார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல மக்களாக வாழ்கிற மக்களை கடவுள் அவரோடு எடுத்துக் கொள்வார். கீழ்ப்படியாத மக்களை அங்கே விட்டுட்டு போயிடுவார். நீங்க இங்கே இருங்க போகணும். அன்பானவர்களே, பயங்கரமானதாக இருக்கின்றார் இந்த சொன்னல. திருடனின் திடீர் நுழைவு நமக்கு என்ன ஆகும்? திடீர்னு வீட்டில் உள்ள திருடம் வந்து துப்பாக்கி நமக்கு எப்படி இருக்கும்? பயம், அதிர்ச்சி, என்ன செய்யறதுன்னே தெரியல, கை கால வேலை செய்யலன்றோம் சில நேரத்துல. அப்போ அந்த சூழ்நிலையின் மத்தியில இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற நம்பிக்கையின் வார்த்தை, நம்பிக்கையின் ஒளியை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல அவர் 20வது வசனத்தில் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய். பயப்படாது. அதனாலதான் அந்த காலத்துல ஆதி திருச்சபை என்ன சொன்னாங்க? மாரநாதா அப்படின்னாங்க. மாரநாதான்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா, இப்பொழுதே வாரும், வாங்க சீக்கிரமா. அந்த தயாரிப்பு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 Corinthians 16:22 சொல்ற, இதோ ஆண்டவர் வருகிறார். அப்ப வருகையில் ஆண்டவரை நாம் எப்படி ஆயத்தப்படுத்தி, நம்மை எப்படி தயார்படுத்திக் கொண்டு அவரை எதிர்கொள்வது? அதுதான் இன்றைக்கான ஒரு கேள்வி. முதலாவது, தன்னை குறித்த விழிப்பு நமக்கு வேண்டும். என்னை குறித்த விழிப்பு வேணும். நான் யார்? நான் கடவுளுக்கு எனக்கு என்ன உறவு? கடவுள் என்ன எப்படி வச்சிருக்காரு? நான் கடவுள் எப்படி வச்சிருக்கிறார்? நான் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறேன்? நான் கடவுள் என்ன பிரியமா மாத்திருக்கிறாரா? அல்லது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையில நான் இருக்கிறேன்னா என்பதையெல்லாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முதல்ல நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். 2வது, சக மனிதனை தயார்படுத்துவோம். நம்மை சார்ந்த மக்கள், நமக்கு அருகாமையில் இருக்கிற மக்கள், அவர்களை நாம் தயார்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகை நாட்கள் இருக்கிறதுப்பா, நீ ஆயத்தப்படு. 3வது, இறைவனை குறித்த விழிப்பு நமக்கு எப்போது இருக்கும். அது ஒரு பெரிய ஆயத்தம். இறைவா நீ வாரும் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். யார் அதை சொல்ல முடியும்?
ரெடியா இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும், ரெடி இல்லாதவங்க சொல்ல முடியாது. நான் வீடு கட்டினுங்கிற பாதியிலே விட்டு வர முடியாது, நான் இன்னும் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வரேன், இதெல்லாம் முடியாது. நீ சாப்பிட்டு கூட அப்படியே போக வேண்டியதான். அதான் சொல்றாரு, எந்திர அரைக்கிறவங்க 2 பேரு மாவு அரைச்சுக்கிறாங்க. அரைச்சுக்கும் போதே ஒரு ஆள் தூக்கிட்டாரு. வயல்ல வேலை செய்துக்கிறாங்க, ஒரு ஆள் தூக்கிட்டாரு. யார் யாரோ எப்படி இருக்கிறீங்க அப்படியே கூப்பிட்டு போவார். அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். டைம் கொடுக்க மாட்டாரு. இவர் அரைச்சு முடிச்சு சீக்கிரம் அரைச்சு முடிச்சு ஒரு 2 தோசை போடு, நான் சாப்பிட்டு மட்டும் விசாரிக்கிறேன். அதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. டைம் இல்லை, கொடுத்தாச்சு டைம். இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் சாகர காலத்துல சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ வாழ்கிற காலத்துல, நாம் இருக்கிற காலத்திலே இறைவனை குறித்த ஒரு அழைப்பை நமக்கு ஆண்டவர் தருகிற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல, எசேயா தீர்க்கதரிசியின் காலத்துல கடவுள் யாரு? யெகோவா கடவுளா? பாகாலின் தீர்க்கதரிசிகள் சொன்ன கடவுளா? யார் பெரியவர்கள் ஒரு கேள்வி, விவாதம் வந்து அவங்களுக்குள்ள விவாதம் இந்த யெகோவா எப்படிப்பட்டவர், அந்த பாகால் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையை எசேயா அவர்கள் சொல்றார். என்ன சொல்றாரு அவரு? பாருப்பா, எல்லா இனத்து மக்களும் யெகோவாதான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. ஒரு வழிபாடு நடக்க போகிறது. அந்த வழிபாட்டில எல்லாரும் அங்கேதான் இருப்பார்கள். எங்க வாசித்த பகுதியில எல்லாம் ஒரே விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆலயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. 122ஆம் சங்கீதத்தில் வாசித்த போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் உள்ளம் மகிழ்ந்தது. எங்க இருக்குது அந்த ஆலயம்? சீயோனின் மலை கொடுமுடியில. ஏன் அங்க அதுக்கு மகிழ்ச்சி? எல்லா மக்களும் அங்கே இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு. தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நாம ஒரு இடத்துல இங்கேதான் இருக்கோம், வயல்ல. நம்மை சாராத ஒருத்தர் மேல போயிட்டு நீ என்ன கேள்வி கேட்க முடியாது. அவன் லாசர் மடியில நீ போய் உட்காருவ. லாசர் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான், லாசர் மடியில் நீ போய் உட்காருவ. அங்கிருந்து நீ, நான் இங்க இருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, தண்ணி கொடு, அது கொடு, இது கொடு, என்ன ஆள் அனுப்பு. அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது. அங்கேயே மனம் மாறாதான் இங்க வந்து எப்படி மாறி போகலாம். அப்ப மனம் மாறுதலுக்கான தயாரிப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வருகையின் இந்த நாட்களிலே எசேயா சொல்லுகிறார், யாவையும் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் அவரால் தேற்றப்படுவார்கள். போர் ஒளியும், அமைதி திரும்பும், இறைவனை ஆராதிக்குவார், ஆராதனை செய்வார்கள். ஆண்டவர் வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். என்ன வழக்கு? என்ன வழக்கு? அவர் ஜட்ஜி, நீதிபதி உட்கார்றாரு. வழக்கு யார் கொடுப்பாரு? வழக்கு யார் கொடுப்பார்? நம்ம பிசாசு என்ன வழக்கு வழங்க முடியும்? நம்மள போய் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு பிசாசு நிற்பான். எதிர்வாதம் யார் நிக்கிறது? இயேசுதான் நிக்கிறாரு. என்னன்னா பேசினாலும் சரி, அப்பால இப்போ அத்தானி, அவ்வளவுதான். இப்ப பிசாசு சொல்லுவான், நீ உன் பிள்ளைங்க சொல்ற, உன் பேச்சு கேட்டானாமா? என் பேச்சு கேட்டுதான் வாழ்ந்துதான். உன்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்தானா? என் கற்பனைகள் தான் கீழ்ப்படிந்தான். இப்ப கடவுள் பார்ப்பாரு, யார் பேச்சு கேட்பாரு? இப்போ ஆண்டவர், ஏசாமி இவன் என் பேச்ச கேட்கல அப்படின்னு தானே சொல்லுவாரு. கேட்டாங்கன்னு சொல்லுவாரா? இப்ப யார் சொல்றதா அங்க எடுபடும். பாத்தீங்களா? கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க. நம்ம யார் பக்கன்றதே நம்மளுக்கு தெரியாது போச்சு. அதனால்தான் இயேசு ஆண்டவருக்கு சகாயம் பேர் வச்சாங்க.
அவர் என்ன சகாயர்னா நமக்காக பரிந்துரைக்கிறது. தெரியாம பண்ணாங்க, அவன் பாவி, தெரியாம பண்ணாங்க, மன்னிச்சது. அவர்களுக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அவர்களை ஏற்றுக்கொள். நீ நல்லவனா கெட்டவனான்னு அவரை பிரிச்சு வச்சிருவார். அப்ப நியாய தீர்ப்பு என்பது சமீபமா இருக்கிறது. உலகத்துல நீ என்னெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு நான் பரலோகத்துக்கு போனேன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ இருளில் இருக்கிற மக்கள் இருளை விட்டு அகன்று வெளிச்சத்துக்கு வர வேண்டும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். பவுல் சொல்றாரு ரோம மக்களிடத்துல, வெளிச்சத்தின் ஆடைகளை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க என்னென்ன உங்களுக்குள்ள அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டு விலகுங்கள். அதுவெல்லாம் உங்களை நல்வழிப்படுத்தாது, அதுவெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு உங்களை கொண்டு செல்லாது. இருளின் ஆட்சிக்குரிய கரை படிந்த காரியங்களை விட்டுட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய மக்களாய் நாம் மாற வேண்டும். ஒளியின் ஆட்சிக்குரிய படைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, பவுல் இரண்டாவது வருகை விரைவில் வரப்போகுதுன்னு சொல்றார். தன்னை ஆயத்தப்படுத்தின பவுல் பிறரை ஆயத்தப்படுத்தினார். இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். அவருடைய வழியிலே பயணத்தை மேற்கொண்டார். இறுதியில் நிகழப்போகிற நிகழ்வுகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட போகும், நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். சொல்றாரு, நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார். நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாக எப்படி ஆயத்தப்படுவது என்பது நல்ல சுத்த இருதயம், நல்ல வாழ்வு, நல்ல மனமாற்றம். இதுதான் நம்முடைய தயாரிப்பினுடைய அடையாளம். நம்ம பண்டிகைக்கான ஆயத்தங்கள் உண்டு, அதே நேரத்தில் ஆண்டவருடைய வருகைக்கான ஆயத்தங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நினைவுகளோடு இரவு முடிகிறது, பகல் முடிகிறது என்ற வார்த்தையின்படி விடிய போகிற அந்த பகலின் வாழ்க்கை, விடிய போகிற அந்த மனமாற்றத்தின் வாழ்க்கை, விடிய போகிற அந்த கீழ்ப்படியின் வாழ்க்கை, விடிய போகிற பரலோகத்தின் வாழ்க்கை, விடிய போகிற நியாயம் நம் பக்கம், நீதி நம் பக்கம் என்று நமக்காக பரிந்துரைக்கிற இயேசு ஆண்டவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், இன்னும் வரப்போகிறார் என்ற அந்த நம்பிக்கையின் ஒளியை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். விழித்திருப்போம், எச்சரிப்போடு விழித்திருப்போம். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒளியாகி இயேசு நம் உள்ளத்தில் வந்து இருளை அகற்றி ஒளியேற்றி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வழியேற்றி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சுபாவம் நம் இருதயங்களில் கிறிஸ்துவுக்குள் காத்து வந்தாங்க. ஆமென். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.